வணக்கம். சங்கர சுப்பிரமணியன். இப்போ என்னுடைய கண்டென்ட் என்னன்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இருக்கோம். திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயம் ரொம்ப தேரோட்டம் வருது. என்ன கேட்டால் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமைக்கு தேரோட்டம் வருது. ஆணி தேரோட்டம். இந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் விதமான 5 விதமான மரம் தேர் உண்டு. இந்த பிள்ளையாருக்கு ஒரு தேர், கணபதி தேர், முருகன் தேர், சண்டிகேஸ்வரர் தேர், நெல்லையப்பருக்கு ஒரு தேர், காந்திமதி அம்பாளுக்கு ஒரு தேர். 5 தேர், பெரிய பிரம்மாண்டமான தேர். இந்த தேர்ல இருந்து கடந்த 20 வருஷம் ஏதோ ஒரு தேர்ல 5 தேர்ல ஒரு தேர்ல இருந்து 20 வருஷத்துக்கு முந்தி 2 விலை மதிப்பில்லாத மர சிற்பங்களை கலாண்டு கொண்டு போயிட்டாங்க. இது கலாண்டு கொண்ட உடனே அப்ப காவல்துறை என்ன செஞ்சேன்னா, திருட அந்த நபரை பிடிச்சு கோர்ட்ல கொண்டு சரண்டர் பண்ணி தண்டனை கொடுத்து கோர்ட்டு தீர்ப்பாகி இந்த 2 சிலைகளும் திருநெல்வேலி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பாதுகாப்பா இருந்திருக்கு. அந்த சிலையை வாங்க வேண்டிய பொறுப்பு யாருன்னு கேட்டேன்னா, இந்து சமய திருநெல்வேலி மாவட்ட துறை இருக்கக்கூடிய இணை ஆணையர் அவர்கள் வாங்கணும். கடந்த அறநிலைத்துறை 15 வருஷம் இவங்க வாங்கலை. இப்போ நாங்கள் ஆர்டிஐல போட்டு கேட்டு வாங்கி தகவல் பார்த்ததுல நெல்லையப்பர் கோயில் இருக்க 2 பொம்மைகளை அதான் மரத்தேர்ல இருக்கிற மர வேலைப்பாடு மலை பொம்மையை அது 5 தேர்ல எந்த தேர்ல இருக்குன்னு அது சேர்த்து பார்த்து அந்த தேர்ல பொருத்தி தேரோட்டம் நடத்தினோட கோரிக்கையா நாங்கள் வச்சிருக்கோம். இது இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியில் இதை மனுவாக கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறை அவர்களும் இந்து சமய அறநிலையத்துறைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இதை தேரோட்டத்துக்கு முன்பாக நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்வார்னு நம்புறோம்.